கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசுவோடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் மூலம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா? நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்க, உங்களை தான் மகிமைப்படுத்துகிறீங்களா? உங்கள் பேர் தான் பிரபலான்னு நினைக்கிறீங்களா? அடுத்து உங்கள் மூலம் இயேசுப்பா மகிமைப்படணும், என் மூலம் ஆண்டவர் உயர்த்தப்பட்டு தான் இருக்கிறாரு, அந்த எண்ணம் உங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்குதா? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நம்ம வழியாக இயேசுப்பா மகிமைப்படணும். நமக்கு கொடுக்குற நன்மைகளினால அவர் மகிமைப்படணும், அவர் உயர்த்தப்படணும். நம்ம ஒரு நாளும் உயர்த்திடக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மை மூலம் இயேசுப்பா உயர்த்துங்க, அவருக்கு நன்றி செலுத்துங்க, எல்லாத்தையும் அதை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு நம்மளை இந்த உலகத்தில் வச்சுருக்கார். கர்த்தர் பெரியவர். இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் மகிமைப்பட அளவுக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார், விசுவாசிங்க. இந்த நாள் ஜீவாத்துக்கான வசனம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமயமாக இருந்து நறுங்குண்ட ஆவிகளோடு ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அப்படின்னா யாருக்கு சமயம் இருக்கிறார்? உடைக்கப்பட்ட இருதயம். எப்போ உள்ளம் உடையுது? நம்ம ஒரு தவறே செய்யலை, நம்மளை தவறு செய்ததாக பேசுகிறாங்க, அந்த நேரம் உள்ளம் உடைஞ்சிடும். இல்லை உண்மைதானே? என்னுடைய பிள்ளைகள், அதாவது இந்த 2 பிள்ளைகளும் சிறுவர்களாக இருக்கும்போது ஒரு நாள் ஸ்கூல் சின்ன ஒரு சண்டை போட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன், தொடர்ச்சியாக விழுந்ததுனால. திடீர்னு எழும்பி ஒருத்தனை அடிச்சிட்டேன். அடித்து 2வது அடித்தேன். தவறு பண்ண மூத்தவன், அடிப்பட்டது 2வது. அவனுக்கு ரொம்ப அது மன கஷ்டமாக மாறிச்சு. ஒரு 50 தடவை சொல்லியிருப்பான், நான் ஒன்றும் பண்ணலைப்பா, தப்பு பண்ணலை, அவன் தான் பண்ணேன். நான் ஏன் உள்ள அப்புறம் ரொம்ப உடஞ்சிச்சு. அவன் பேசுகிறது தான் என்ன, ஒரு அடி ஸ்ட்ராங்காக போட்டேன். அன்றைக்கி தான் அடித்தது, அதுக்கு பின்னாலேயும் யாரையும் அடித்ததில்லை, அதுக்கு பின்னாலேயும் பிள்ளைகளை அடித்ததில்லை. அப்போ நான் அதில் ஒன்றும் புரிஞ்சேன், அவன் தவறு பண்ணாமல் நான் ஒரு அடி கொடுத்தனால அவனுடைய அந்த மன கஷ்டத்தை புரிந்தேன். இதே போல் நம்ம உள்ளம் உடையும் போது நொறுக்கப்படுறேன் இல்லை, கண்ணீர் விடுறேன் இல்லை, கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறேன் இல்லை, இயேசுப்பா பக்கத்தில் வந்துடுவார். நம்ம பாதிக்கப்படும் பொழுது தான் நொறுக்கப்படுவோம். அது மட்டும் நீங்கள் புரியணும். நம்ம காரணம் இல்லாமல் அழுத்தம் நமக்கு வருதில்லை, அந்த சுமை தாங்காமல் அழுறோம். இஸ்ரேல் மக்கள் எகிப்தியர்கள் கொடுத்த அந்த சுமை அவங்களால தாங்க முடியாமல் அழுதாங்க. அப்போ அழுதாங்க, கர்த்தர் சமீபமாக வந்துட்டார், மோசே அனுப்பிட்டார். புரியுது? அதனால் நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு அழுதுட்டு இருக்கீங்களா, இயேசுப்பா சமயம் வருவார், அற்புதத்தை பார்ப்பீங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். என் அன்பு தகப்பு, நீங்கள் பேசின வார்த்தைக்காக நன்றி. எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற அழுத்தங்களினால், உங்களுடைய பிள்ளைகள் நேர்மையாக இருந்தும் அந்த பிரச்சனைகளினால் உடைந்து இருக்கிறாங்க. உங்கள் பக்கத்தில் வாங்கப்பா, உங்களை தொடுங்க, உங்களை விடுதலை ஆக்குங்க, கண்ணீரை தொடச்சிருங்க, ஆசீர்வதிச்சிருங்க, மேன்மைப்படுத்திடுங்க. என்னுடைய பிறந்த நாளை காண்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற அத்தனை குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பி கொண்டு இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லா ஜெப குறிப்புகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.